கணக்கம்பட்டி சித்தர் நடத்திய அதிசயம். யார் இந்த கணக்கம்பட்டி சித்தர்? கடவுளாக அவதரித்தது எப்படி? கணக்கம்பட்டி சித்தர் எந்த நேரமும் பரட்டை தலையுடனும் அதற்கு மேல் ஒரு துண்டை வைத்து தலைப்பா கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களிலும் சுற்றி வருவார். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவரும் இவர் ஒரு பைத்தியம் என்று கல்லால் அடித்து விரட்டுவார்கள். இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதனால் இவரை பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் மூட்டை சுவாமி என்று அழைப்பார்கள். பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்கின்றது. அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடும்பன் கோவில் ஆகும். இவர் அந்த இடும்பன் கோவிலில்தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்தார். பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கம்பட்டி என்ற ஊரில் சுற்றி வந்தார். அப்போது ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்த பொழுது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறித்தார். அந்த காரின் உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததால் அவர்கள் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை கணக்கம்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்கச் சொன்னார். அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் இருந்தார்கள். பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியிடம் கணக்கம்பட்டி சித்தர் எதிரில் இருக்கும் கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா என்று கூறினார். அந்த பெண்மணிக்கு வேறு வழியின்றி ரோட்டிற்கு எதிரே உள்ள ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் அந்த பெண்மணி மற்றும் அவர்கள் குடும்பம் ஒரு சுத்த சைவ குடும்பமாகும். அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காமல் மூக்கை பிடித்துக் கொண்டு பிரியாணி வாங்கி வந்தார். பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கம்பட்டி சித்தர் இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடு என்று கூறினார். அந்த பெண்மணி தடுமாற்றத்துடன் வாங்கி வந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி, ஆனால் அந்த பொட்டலத்தில் இருந்தது சாம்பார் சாதம். இதனை பார்த்து ஆச்சரியம் அடைந்த அந்த பெண்மணி அவருடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் கணக்கம்பட்டி சித்தரின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றார்கள். அப்போது அவர்களின் காருக்கு எதிரில் ஒரு வண்டி வந்தது. அதை கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி என்று கத்தினான். இதுவரை அந்த சிறுவன் வாய் பேசாமல் இருந்து அந்த சிறுவன் வாய் பேசுவதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் முருகனை தரிசிக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த கணக்கம்பட்டி சித்தரை வணங்கி சென்றார்கள். இதன் பிறகு கணக்கம்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்தது என்று எண்ணற்ற மக்கள் கூறி வருகின்றனர். ஒரு முறை ஒருவர் நிலம் வாங்க இவரிடம் உத்தரவு கேட்கும் பொழுது கிழக்கு போய் வடக்கு போ என்று சூசகமாக கூறினார். உத்தரவு கேட்க வந்தவர் 2 நிலம் பார்த்துள்ளார். அதில் ஒன்று வடக்கில் இருந்துள்ளது, அதன் வழி கிழக்கு பார்த்து இருந்துள்ளது. கிழக்கு போய் வடக்கு வா என்று சுவாமி இதைத்தான் சூசகமாக கூறியுள்ளார் என்று எண்ணி அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்துள்ளார். உங்கள் தின சேவல்.